செய்திகளை கொண்டு போய் நான் இஸ்லாமியன் ஆகியிருக்கிற செய்தியை இந்தியாவில் அறிவிக்கத்தான் போகிறேனே தவிர இங்க நான் பேரிச்சம்பழ வியாபாரம் செய்ய போறேன். இஸ்லாத்தினுடைய நோக்கமே அனைத்து மக்களுக்காகவும் மனித குலத்திற்காக இறைவன் இறுதி நபியை எடுத்து தன்னுடைய இறுதி வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அது எல்லா மக்களுக்கும் உரியது. அதுல மற்றவர்களை அழைப்பதற்கு கூட தயாராக இல்லாம இவங்க மூடி வச்ச இஸ்லாமியர்களும் உண்டு, இவர்களை பயங்கரவாதிகளாகவே பார்க்கிற மற்றவர்களும் உண்டு. மற்ற மதத்தவர்கள் அப்படிதான் பார்க்கறாங்க. ஒண்ணு முட்டாளுங்கன்னு பார்ப்பாங்க இஸ்லாமியர்களை. ஏன்னா அவங்க செய்யற இந்த முறைகள் அது இது ஏழ்மையிலே இருப்பாங்க, வறுமையில இருப்பாங்க, சூனியம் வைப்பாங்க, மோடி மசான்களை வைப்பாங்க, பாம்பாடுவாங்க, இப்படியான கருத்து இருக்கும். நல்ல ஒரு வளமான முஸ்லீமை பார்த்தா கடத்தல்காரன்னு பார்ப்பாங்க. வளமான முஸ்லீமை பார்த்தா யாரோ ஒரு மஸ்தான் ஒரு யாசினை பார்த்துட்டு எல்லாருமே கடத்தல்காரன்னு சொல்லிடுவான். இன்னொரு பக்கத்துல அவங்க ஒன்னா உக்காந்துட்டு எச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு பேசுவாங்க. மன்னிக்க வேணும், பதிவு செய்ய. இப்படி பார்த்து கொண்டே இருந்தாங்களே, இதற்கு எதிர் நடவடிக்கை எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள் அல்லது மக்கள் எடுத்தாரு? இந்த ஜமாத்துல போடுற சண்டைலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3 பேர் தான் இருப்பான், 4 கட்சி அதுக்குள்ள. இதெல்லாம் நமக்குள்ள உண்டு. இப்படி இஸ்லாமியர்கள் இருப்பதனால் அவர்களும் அப்படி பார்க்கறது. அதுக்கேற்ற மாதிரி உலக அளவில் சதி செய்து தீவிரவாதிகள் என்று முத்திரப்படுத்திட்டாங்க. ஒரு முருகன் கொலை செய்து விட்டால் முருகன் கொலை செய்தான், ஐசக் கொள்ளையடிச்சான்னா அவன் கொள்ளையடிச்சான். ஆனா இதையே ஒரு முகமது செய்துட்டான்னா இஸ்லாமிய தீவிரவாதி செய்யும் இல்லையா? சரியா? நான் இப்பொழுது களத்தில் இறங்குவதற்கு இதுதான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பிரச்சாரம் இதற்கு பயன்படும். உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் அடுக்கி வைக்கலாம். இந்து மத வேதங்கள் 4 வேதங்கள், யஜுர் வேதம், அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதரோண வேதம். அது நம்ம மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலும் தமிழ்லாம் கிடைக்கிறது. விரிச்சு வைக்கலாம். அடுத்து நீங்க இஸ்ரேலியர்களுடைய தௌரா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் துராஷ்டிரிய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம். எல்லாத்தையும் வச்சு நம்ம அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பகவத்கீதை எல்லாத்தையும் கூட வச்சுக்கோங்க. நேரடியாக இறைவன் நேரடியாக சொன்னதாக எந்த வேதமாவது இருக்கிறது? கிருஷ்ணசாமி சொன்னதாக, முன்சாமி கேட்டதாக, அதை சின்னசாமி நம்பியதாக, அதை ராமசாமி அறிந்ததாக, 1000 வருடம் கழித்து முன்சாமியினுடைய பேரன் சின்னசாமி சொன்னதாக நம்புவதாக கருதப்பட்டதாக எழுதி வைத்துக் கொண்ட வேதங்கள் தானே தவிர இறைவன் தான் சொன்னான், இதைத்தான் சொன்னான் என்று எழுதி வைத்து சொன்ன வேதம் வெர்ஷன். அது ஒவ்வொன்றுக்கும் வேற 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 வெர்ஷன் இருக்கும்ல. பகவத்கீதையில பல வெர்ஷன் இருக்குது. அதுக்கு பிரபுல்லானந்த பாபா அவர் ஒரு பொருள் சொல்வாரு. இப்ப இருக்கிற சங்கர் பாபா ஜோதி நம்ம இப்ப ஒருத்தர் நித்யானந்த ஜோதி அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவாரு. சங்கராச்சாரியார் வேற அர்த்தம் சொல்லுவாரு. எதுவும் சொல்லாம ஒரு எழுத்து ஒரு கமாபிஸ்டா கூட மாறாம 1600 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற வேதம் அப்படின்னா அறிவுஜீவிகள் எந்த பக்கம் வரணும்? இந்த கடமைகள் 5 கடமைகள், ஈமான் கொள்வது, அடுத்தது தொழுகை செய்வது, சக்காத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் போவது. இது 5 எவனுக்காகவும் இல்லை, எனக்காகவும் இறைவனுக்காகவும். இது யாருக்காகவும் இல்லை இல்லையா? இதுல இடையில யாருக்கும் உரிமை கொண்டாட, இது யாருக்கும் எதிரானதும் இல்லை, யாருக்காகவும் இது நான் செய்ய போவதில்லை. எனக்காக நான் தொழுகிறேன், என்னிடத்துல நான் யாசிக்க போகிறேன், நான் அவனை புகழப் போகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடப் போகிறேன். இதுதான் நான் தொழுகையில் செய்ய போறேன். ஈமான் கொண்டிருக்கிறேன், கலிமா சொன்ன உடனே ஈமான் ஏற்றுக்கொள்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது முடியுது. அதே மாதிரி சமூகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்றெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். இது தனிப்பட என்னை மாற்றிக்கொள்வதற்கு, என்னை பியூரிஃபை, அதாவது என்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நான் மறுமை நாளில் நன்றாக நடத்தப்பட வேண்டும், ஆகமானவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்றுக்கொண்டது போலவே வழி தவறி நடக்கிறவர்களை இந்த பக்கம் ஈர்ப்பதற்கு என்னுடைய வாக்கு வன்மையை இறைவன் பயன்படுத்திக் கொள்வான் என்று நம்புகிறேன். அது அவ்வளவு சொல்வதற்கு இது வந்து டூ ஏர்லி.
இந்த சமூகத்துக்குள் நான் ஏற்கப்பட்ட பிறகு இல்லையா, இஸ்லாமிய சமூகத்துக்குள் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஓர் இனமாய் நின்று எவர் காலில் அடிபட்டாலும் என் கண்ணில் ரத்தம் வருகிற அளவிற்கு நான் நிற்பேன். ஆயிஷா அலியிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மட்டும் ஜிகாத் பண்ண வேணாமா, ஆண்கள் மட்டும் பண்ணா போதுமா, நாங்கள் பண்ண வேணாமான்னு கேட்டால் சண்டையில்லாத போர் ரெண்டு இருக்குது, அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதுதான் முதல்ல சண்டையில்லாத ஜிகாத் செய்வோம், தேவைப்பட்டால் இறைவன் நாடினார் என்னை எதற்கும் தயாராக்கி கொள்ள நான்